لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழெல்லாம் உரித்தாகுமாக என்ற புதி சொல்லோடும் இறைவனை போற்றியவனாக அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை என்றுமே தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த இறையச்சமுடைய நபித்தோழர்கள் மீதும் யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக பெரும் திரளாக ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வீட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த முழுமையான ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை அவனுடைய பழக்கத்தை பொழிவானாக என்ற பிரார்த்தனையோடு யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் முறையை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரவர்களால் இன்று நாம் யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே தேர்வு செய்த முதல் முறைக்காக தேர்வு செய்த தலைப்பு நம்பிக்கை ஊட்டுவோம் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையான திருமறை குர்ஆனை நமக்கு வாழ்வியல் வழிகாட்டியாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த குர்ஆன் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடியதாக திருமறை குர்ஆன் இருக்கிறது. மனிதர்கள் எங்கெல்லாம் சரிவார்களோ, மனிதர்கள் எங்கெல்லாம் பலகீனப்படுவார்களோ, மனிதர்கள் எங்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகுவார்களோ, இந்த மனிதர்கள் எங்கெல்லாம் நோய்களுக்கு ஆளாகுவார்களோ, எங்கே மனசை பறி கொடுப்பானோ, எங்கே வெறுமை அடைவானோ, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதவனாக எந்த ஒரு இடத்துல அவன் தள்ளப்படுவானோ, இது பல்வேறு பிரச்சனைகளை இந்த உலகத்தில் நாம் சந்திப்போம். அதற்கும் தீர்வு இஸ்லாம் நமக்கு தருகிறது. திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தீர்வை தருகிறான். அதுபோல ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி எடுத்துக்கொண்டாலும் கூட மகிழ்ச்சி அவனுக்கு உச்சகட்டத்தை அடையும் பொழுது ஒரு வெற்றியை நோக்கி அவனுக்கு எண்ணி பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் பொழுது கூட அவன் அதற்கு குறிப்பிட அந்த இடத்திலும் கூட தடுமாற்றத்தால் என்ன செய்ய மாட்டேங்கிறா மன அடுத்தவனுக்கு கெடுதல் செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய அதிகாரத்தை, பலத்தை, பதவியை, புகழை, அந்தஸ்தை இப்படியே விஷயங்களுக்கு சின்னாபின்னமாக்கி அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடியவனாக மனிதன் இருக்கின்றான். இது எல்லா விஷயத்திலுமே குர்ஆன் வழிகாட்டுகிறது. மகிழ்ச்சி வந்தாலும் தலக்கணம் பிடிச்சி ஆடாத, ஒரு அதிகாரம், பதவி என்ன கிடைச்சாலும் சரி நீ தலக்கணம் பிடிச்சி ஆடக்கூடாது என்று அதற்கும்
பல்வேறு வகையான பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதற்கு இஸ்லாம் நம்பிக்கை ஊட்டுகிறது. திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களில் நம்பிக்கை ஊட்டக்கூடிய திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய வேதமான திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையை நமக்கு சொல்லிக் காட்டக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டால், 3வது அத்தியாயத்தினுடைய 138வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹாதா பயானு லின்னாஸ் வ ஹுதா வ மௌஇதத்து லில் முத்தகீன். இந்த திருமறை குர்ஆனாகிய இது மனிதர்களுக்கு விளக்கமும் நேர்வழியும் இறைவனை அஞ்சுவதற்கு அறிவுரையுமாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வேதத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். குர்ஆன் என்பது ஹாதா பயானு லின்னாஸ், இது மனிதர்களுக்கு ஒரு பயான் செய்யக்கூடியதாக, விளக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹுதவ் வ மௌஇதத்து லில் முத்தகீன், நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இறைவனை அஞ்சுவோருக்கு வந்து அறிவுரை பகிரக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனை பற்றி நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கணும். அப்போ இந்த குர்ஆனில் நமக்கு பல்வேறு வகையான அடிப்படைகள் நிறைந்த குர்ஆன். நோய் நிவாரணம் என்று மற்றொரு இடத்துல சொல்கிறது. இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் நோய் நிவாரணமாக இருக்கிறது என்று சில ஆயத்துக்களை நபிகள் நாயகம் சொல்லித்தராங்க. அது நமக்கு சூரா இதர சூரா குல் ரப்பி ஃபலக் ரப்பி நாஸ் குல் அல்லாஹ் இப்படின்னு சொல்லி குர்ஆன் நோய் நிவாரணமாக இருக்கக்கூடியதும் பார்க்கிறோம். ஒட்டுமொத்த மனிதனுக்கும் அவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உண்டான வாழ்வியல் வழிகாட்டி திருமறை குர்ஆன். இந்த குர்ஆன் நமக்கு பேசுகிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மனிதன் எங்கெல்லாம் தளர்ந்து விடுவானோ அங்கெல்லாம் தளரக்கூடாது என்பதை இஸ்லாம் வழிகாட்டுகிறது. நம்பிக்கை இருக்கக்கூடிய குர்ஆன் இருக்கக்கூடிய பார்ப்போம். அல்லாஹ் சொல்கிறான் 3வது அத்தியாயத்தினுடைய 137வது இறைவசனம், வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். தளர்ந்து விடாதீர்கள், கவலையும் படாதீர்கள், நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லிட்ட ஈமானத்தை மெருகேற்றக்கூடியவர்களாக இருங்க, எல்லாம் முழு நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதர்களாக இருங்கள், அல்லாஹ்வை தவிர இன்பத் துன்பத்தை தருவன் யாரும் இல்லை என்று முதல் புரிதல் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நான் உலகத்தில் சோதிப்பதற்காக தருவேன். அந்த சோதனைகளை வென்று நீங்கள் மன உறுதியோடு இருந்து நீங்கள் தளர்ந்து விடக்கூடாது. உங்களுக்கு குர்ஆன் பல்வேறு வகையான நம்பிக்கை ஊட்டுகிறது என்பதை குர்ஆன் பேசக்கூடியதை பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி நமக்கு கவலைப்படக்கூடிய கலந்து விடக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் உலகத்தில் ஏற்படும் பொழுது நமக்கும் ஏற்படலாம், நம்முடைய உறவினர்களுக்கு ஏற்படலாம், நண்பர்களுக்கு ஏற்படலாம், ஊர்காரனுக்கு ஏற்படலாம், உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்படலாம். இப்படியெல்லாம் வரும் பொழுது திருமறை குர்ஆன் பேசுகிறது தளர்ந்து போய் கற்பனை நேரம் பல பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது வியாபாரத்தில் அடி, வருஷ கணக்கு பார்ப்போம் அல்லது மாச கணக்கு பார்ப்போம், பொருளாதாரத்தில் அடி விழுகும். வெளிச்சமான அவங்க யாரும் லாபம் கிடைக்காது. கடன்காரமாக கழுத்து இருக்கக்கூடிய அளவு பண்ணுவாங்க, தேடி பண்ணுவாங்க, 5ஆம் தேதிக்குள்ள காசு பைசல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு அந்த கடைக்காரனுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இந்த துணிமைக்காரனுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இந்த பலசரக்கார வியாபாரிக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் வாங்கின கடனை திருப்பியெல்லாம் கொடுக்கலாம் நினைச்சு நம்ம மனித கார்பரேஷன் போடும்பொழுது அது எதிர்மறையாக அமையக்கூடியதை பார்ப்போம். அப்படி ஆயிரும் ரொம்ப பொருளாதாரம் இல்லை, ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு லாபம் கிடைக்காம நஷ்டத்தில் தள்ளப்படும் போது கூட நம்பிக்கை இழந்து விடுகிறோம். இப்போ நம்பிக்கை ஊட்டப்பட வேண்டும். இதனால் என்ன செய்யலாம், இப்போ நிறுத்துவாங்கிற கடன்காரங்க கேட்பான நம்ம கடன் வாங்கியிருக்கிறோமே என்பதற்காக கூட நீங்கள் பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளாகிறீர்கள். மாற்று மதத்தில் உள்ளவர்களாக இருந்தால் தற்கொலையை நாடுவார்கள். அப்படிதான் பல வரலாறுகளை பார்க்கும்போது அப்புறம் வட்டி வாங்கிடுவோம். இஸ்லாமில் வட்டிலாம் மாற்றவே தவறு, நரகத்துக்கு போயிடுவோம். அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு சமம். வட்டி வாங்குவாங்க, வாங்கி முஸ்லிம்களே வாங்கலாம், அவங்களால சொல்ல முடியாது. வாங்கி மார்க்கத்தை தாங்கத்துக்கு முடிச்சுட்டு அப்படி வாங்கும் போது வட்டிக்காரன் நிற்பானா தற்கொலை நாடுகிறாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் பார்க்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அந்த மாதிரி வரும் பொழுது நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய குர்ஆன் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வாழ்வியலும் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. நம்மிடத்தில் ஒருவர் அப்படி எப்படி நம்பிக்கை ஊட்டுது என்று நம்ம சொல்வதற்கு முன்னால்
நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கேட்டால் ஒரு கருத்து கேட்டால் கூட நாம எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு நம்பிக்கை உள்ளக்கூடியதாக நம்முடைய ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது கருத்து கேட்கும் பொழுது நம்மளுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குமா என்று கேட்டால் இருக்காது. உதாரணத்துக்காக இந்த இடத்துல இந்த ஒரு இடத்த சுட்டி காட்டி எனக்குள்ளே நான் பழசர திறக்கலான்னு இருக்கிறேன் பாய் கருத்து கேட்டாமல் வைங்க. நீ என்ன செய்யணும் அவங்க ஆறுதலாக சொல்லணும். சரிங்க எல்லாம் இருக்கிறோம் உங்களோட 5-6 கிலோ இருக்க தான் செய்யுது. நீங்கள் வைங்க பாய் எல்லாம் தருவோம் பாய். அவனுக்கு கொடுக்குற ரிஸ்க் அவங்களுக்கு தரமாட்டானா, பக்கத்து கடைக்காரனுக்கு கொடுக்குற ரிஸ்க்கு புதுசாக கணக்கு தரமாட்டான்னு சொல்ல மாட்டான். நம்பிக்கை விட்ட ஒரு விஷயம் நம்பிக்கை விட்டாமா கடை வைக்கலாமான்னு கேட்டால் என்ன செய்வாங்க? கடையா வாங்காப்பாய் வேலையை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டான். ஏற்கனவே வச்சவன்னா அந்த கடையை மூடிட்டு போயிட்டா நீங்கள் வைக்க போறீங்களா என்று மறைவான யாரும் இருக்கிற மாதிரி மறைவான அறிவு எல்லாம் கொடுத்த மாதிரி என்ன செய்வோம்? எதிர்கால விஷயத்தை கழிச்சு யோசிக்காங்க நினைச்சுவோம். ஏன் வைக்காதீங்க கடையெல்லாம் அதை வச்சு என்ன செய்ய அங்கே ஓடுமா அங்கே பிரியாணி கடை வச்சுருக்கோம், ஏற்கனவே 50 வச்சுருக்கிறாங்க, அங்கே நகைக்கடை வைக்க முடியல, வருஷம் நகைக்கடையாக இருக்குது என்று ஏதாவது ஒன்று சொல்லுவான். நம்பிக்கை விட்ட வேண்டாம். நல்லா இருக்கிறான் வைப்பானே வச்சுப்பாரு செட்டாமல் சரி எதுதான் உலகத்தில் நடந்தோம் எதுவுமே நிரந்தரங்களை என்று சொன்னார். நான் வைக்கக்கூடிய கடை நிரந்தரமா? எனக்கு வரக்கூடிய கஸ்டமர் நிரந்தரமா? எனக்கு வரக்கூடிய காசு பணம் நிரந்தரமா? வச்சு பார்ப்போம். வெற்றியை தோல்வியை அல்லாவின் தவக்கத்தை வச்சு வைப்போம் அப்படின்னு வைக்குமாறு ஆலோசனை சொல்வார்களா என்றால் அதை நம்ம என்ன மண்ணெண்ணி போட்டுவாங்க வைக்காத அதோடு வைக்கலான்னு இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கலான்னு நினைப்பாங்க. பக்கத்தில் 10 சூப்பர் மார்க்கெட் இன்னைக்கு இருக்கும், அதை அவர் கிடைத்து விட்டுருவாங்க வைக்காத அப்படின்னு. இப்படி அணிஞ்சு அவரை மனம் கலவரக்கூடியவனாக இருக்கிறான். நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்கள் அறிவு எந்த ஒரு விஷயத்திலுமே நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்கள் அதிக அரிதா இருக்கிறாங்க. நம்பிக்கை இழக்க வைக்கிறதுக்கு அதிகமாக ஆகிறது என்ன கடையில் எந்த ஒரு விஷயத்துக்கு ஆலோசனை கேட்டாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா வைக்காதப்பா இந்த டிகிரி படிக்கலாம்னு கேட்பான். எல்லாம் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிஷியன் மாணவர்களுக்குள்ள பேசிடுவாங்க அப்படித்தான். எலக்ட்ரானிக் எலக்ட்ரிஷியன் பிபிடி இருக்க போகிறேன், எம்பிஏ இருக்க போகிறேன், என்ன செய்கிறேன் ஃபஸ்ட் குரூப் எடுத்த டாக்டர் ஆக போகிறேன் 12th அதுக்கு நான் படிப்பு என்ன சொல்லுவான் வக்கீல் ஆக போகிறேன் கேட்டு குரூப் எடுத்த ஏதாவது சொல்லுவான். அதுக்குரிய நம்பிக்கை விட்டுவானா என்று கேட்டால் நம்பிக்கை விட மாட்டான். எவ்வளோ பெரிய எம்பிஏ பெரிய வந்துட்டு படிச்சுட்டு அவனை வேலை இல்லாமல் செய்யலாம். மேனேஜ்மெண்ட்டுக்கு அவனுக்கே வந்து வேலை இல்லை, நாட்டில் வேலை இல்லை, திண்டாட்டம் இருக்குது இல்லை மறுக்கலை. ஆனால் நம்ம அதை என்ன செய்யணும் அப்படி இருந்தால் நம்ம முயற்சி பண்ணி என்ன செய்யணும்னு கேட்டால் முதல்ல படி, அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நிலைகளை பார்ப்போம். வேலை வரும்பொழுது இதே நிலை இருக்குமா? பசி பட்டினம் பஞ்சம் வேலை இன்னும் இந்தியாவில் இருக்குதுன்னு சொன்னால் இதே நிலை இருக்குமா? அல்லாவுடைய மறைவான விஷயம் எல்லா கையில் இருக்குது, இது தளர்ந்து போகுமே, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி ஒரு ஆர்வத்தை மூட்டி ஆர்வத்தை உண்டு பண்ணி இந்த படிப்பு படி அவன் இந்த படிப்பு கேட்டு வர்றானோ. டாக்டர் ஆகலாம் வச்சாலும் கேட்பான் ஆகும்னு சொல்லுங்கள். எம்பிஏ படிக்கலான்னு கேட்பான் படியுங்க. சட்டப்படி படிக்க போன ஆலோசனை கேட்பாங்க. எவ்வளோ வக்கீல் ரோட்டில் பிச்சை எடுத்துருக்குறாங்க, ஒரு கேஸ் வராமல் இருக்குது, 1-2 வக்கீல் தான் திறமையான வக்கீல் தான் கேஸ் போகுது. இவனுக்கெல்லாம் வருவாங்க மட்டத்தில் இருக்காது. படிடா முதல்ல படி, எல்லாருடைய உதவி எதிர்பார்ப்பு உனக்கு வரும், சட்டப்படிப்பு படி, சமுதாயத்துக்காக வாதாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயம் மனிதனுக்கு இல்லை. இப்படி நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயத்தை தான் இஸ்லாம் முதல்ல சொல்லும். நம்பிக்கை நோயாளியாக இருக்கிறாங்க போய் பார்க்க போகிறோம், அவர்களோட உண்மையிலே காட்ட ஒரு கொடூர நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியுது. ஆனால் நம்பிக்கை ஊட்டிட்டு வரணும். நோயாளியை விசாரிக்கப்படும் பொழுது அவர் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இருந்தாலும் கூட, அவர் ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட, ஒரு டைப்பாயிரம் வச்சிருக்காமல் ஏதோ ஒரு டாக்டர் நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறார், போய் உடல் விசாரிக்க போகிறோம். ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்கும், கை போயிடுச்சு கால் போயிடுச்சு, கிடக்கிற ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாங்க, அப்படி பார்க்க போகிறோம். நம்பிக்கை ஊட்டக்கூடிய மனநிலை நமக்கு இருக்காது. அப்போ என்ன செய்ய போகிறோம், உங்களுக்கு எல்லாம் அனுப்பிடுங்க, உங்களுக்கு எல்லாம் குணப்படுத்துவான், எல்லாம் உங்களுக்கு நோயை குணப்படுத்துவான், நான் பிரார்த்திக்கின்றேன். எவ்வளோ பேருக்கு நோய் இல்லாமல் யாருங்க இருக்கிற உலகத்தில் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாகிய 7 இறைவனை தவிர அனைவருக்கும் மனிதர்கள் நோய் உள்ளவர்கள் தானே. நோய்கள் வரும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், நோய் வரும், இது சில காலம் அது சில காலம் தானே. அப்படி நம்பிக்கை எப்படி எல்லாம் குணப்படுத்துவாங்க. நீங்கள் எல்லாம் எனக்கு துவா செய்கிறேங்க, எனக்கு ஒன்றும் சுமத்து துவா செய்கிற மாதிரி இருக்கும். முதல்ல 5 வேலை 5 வக்தரையும் துவா செய்கிறேங்க, நீங்கள் தைரியமாக இருக்க, நம்பிக்கை ஊட்டி உங்கள் நோய் குணமாகிவிடும் என்று நம்பிக்கை ஊட்டப்பட வேண்டும்.
அப்படி நம்பிக்கை ஊட்டினால்தான் அந்த எதிராளி அந்த நோயால் பாதிக்கப்பட்டவன் வந்து என்ன செய்வான் அப்படின்னு கேட்டால் அவனுக்கு ஒரு ஆறுதல் ஒரு உத்தியோகம் வரும். நமக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாரு, அப்படி ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொன்னால் நம்மளுக்கு இஸ்லாம் உள்ளத்து ஸ்ட்ராங் வரும். ரொம்ப நாளைக்கு செத்து போயிடுவோம், நாளைக்கு செத்து போயிடுவோம், மொத்தம் போகிறோம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா மாட்டிக்கு இப்படி ஊர் நாட்டாம வந்து ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாரு, ஜமாத்து தலைவர் ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம நண்பர் ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம ஃப்ரெண்டு அது போல என்ன செய்ய உறவினர்கள் ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாங்க என்று ஒரு நம்ம அவனுக்கு ஒரு என்ன செய்யும் நோய் சீக்கிரம் குணமாயிடும். முதல்ல உள்ளத்தை திடப்படுத்திடும், அப்புறம் மாற்றம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இப்படிலாம் பார்க்கணும். அதனால எந்த ஒரு பிரச்சனைக்குமே நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கிற நம்முடைய ஒரு முன்னேற்றத்தை கருத்து நிறுத்தக்கூடியவனாக நம்முடைய பலகீன பேச்சா நம்முடைய அந்த அந்த வீரமா ஒரு செயல் நம்ம முற்படுறாங்க. இந்த முற்போக்கு சிந்தனைக்கு அவனை மனுகரிக்கக்கூடிய அளவுக்கு அவனை முடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் அமையக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருடைய மார்க்கத்தில் வந்து எவ்வளோ சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைகளை வீழ்வதும் அதற்குண்டான முறையில் நம்மளை தயார் நிலையில் அந்த நோயை வந்தால் நோயை குணப்படுத்தக்கூடிய ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, எல்லா நோயும் விட்டுருக்குறான். அந்த மருந்து சரியாக மருத்துவம் அமைந்து விட்டால் நோய் நிவாரணம் கிடைச்சிடும். எதுக்கு மருத்துவம் கிடைக்காது இல்லை, சரியான மருந்து அந்த நோய்க்கு உண்டான மருந்து இல்லைன்னு சொன்னால் அது ஆரோக்கியம் கிடைக்காது. கரெக்டாக நோயை கண்டுபிடிச்சி அதுக்குண்டான மருந்து சாப்பிட்டோம்னு சொன்னால் அதில் முன்னேற்றம் இருக்கும். அந்த ஏழுக்கு மாறாக என்ன செய்வாங்க, நோய் முடியும் தரது ஒன்று வைத்தபடி மாற்றுறாங்க, தலைவலிக்கு தரணும் அப்படின்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி காது குத்துக்கு தரணும்னு சொன்னால் காலில் பெரியவர்கள் இடிச்சிருக்கு, அதுக்கு மேலே மருந்து கொடுப்பான். அப்போ டாக்டர் இப்படி இருந்தால் முடிச்சுட்டாரு சும்மா சொன்னாங்க, நோய் எல்லாம் விட்டால் அந்த மருந்து சரியாக அமைந்து விட்டால் மருத்துவம் சரியாக இருந்து விட்டால் நோய் குணமாகிவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் வரும் பொழுதும் நம்ம நம்பிக்கை உள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் நம்ம செய்யக்கூடிய இடங்களெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. நபியே, உங்களை மக்களை வல்லநபுலுவன்னக்கும் நிச்சயமான சமுதாயத்தை சோதிப்போம். விஷயம் எதிராவது மினல் ஹௌஃபி பயத்தால் சோதிப்போம், மினல் ஹௌஃபி வல் ஜூஇ பசியால் சோதிப்போம், வநக்ஸி மினல் அம்வால் உயிர்களை எடுத்து மரணத்தின் மூலமாக சோதிப்போம், வநக்ஸி மினல் அம்வால் பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்போம், வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் உயிர்களை எடுத்து மரணத்தின் மூலமாக சோதிப்போம். நபியே சொல்லுங்கள், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. விளைச்சல்களை சேதப்படுத்தி பொருளாதாரத்தை இல்லாமலாக்கி சோதிப்போம். பொறுத்து கொண்டு வரும் நபியை நற்செய்தி கூறுகிறாக. அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் அவர்களுக்கு ஒரு முஸீபத்து சோதனை ஏற்பட்டால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். உலாயிக அலா ஹுதன் மின் ரப்பிஹிம் அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது அவர்களுக்கு தான் நம்முடைய அருள் இருக்கிறது, நம்முடைய விசேஷ பார்வை இருக்கிறது இந்த அல்லாஹ் அவர்கள் மீது நாம் பொருந்திக் கொள்வோம். அப்படி அல்லாஹ் அந்த வசனத்தை முடிப்பான்னு சொல்லி பார்ப்போம். அப்போ வந்து சோதனை வரும் பொழுது அல்லாஹ் நமக்கு என்ன செய்யலாம், இதெல்லாம் வரும்பொழுது நமக்கு நம்பிக்கையாக வந்து விடுகிறோம். அந்த நம்பிக்கை யூட்டுவதற்கு ஒரு நபர் தேவை. எரியக்கூடிய விளக்கானாலும் தூண்டுகோல் இருந்துகிட்டே இருக்காங்க, தூண்டிக்கிட்டே இருந்தாலும் எரியும். அதை விட்டுட்டோம் அவ்வளோதான், அதே அணைஞ்சு போயிடும். அந்த மாதிரி எவ்வளோ பெரிய வீரனாக மாவீரனாக இருந்தாலும் அவனுக்கு நல்ல அந்த மாவீரத்தன்மை இழந்து விடாமல் அதில் தொழில் விடாத அளவுக்கு அவனுக்கு பூசி கொடுப்பதற்கு பல ஆலோசனைகள் தேவை. அவன் உள்ளத்தை பலப்படுத்துவதற்கு சில கருத்து சொல்லக்கூடியவர்கள் தேவை. இப்படிலாம் பார்ப்போம்னு சொன்னால் அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் வந்து நமக்கு அல்லாஹ்வே குர்ஆனில் நமக்கு ஆலோசனை சொல்கிறான், நம்பிக்கை ஊட்டுகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு பயத்தால் சோதிப்போம். வல்லநபுலுவன்னக்கும் பிஷைஇன் எதிராக சோதிப்போம். மினல் ஹௌஃபி பயத்தால் சோதிப்போம். பயம் இருக்கும், பயம் வந்தால் நம்பிக்கை எப்படி, நம்பிக்கை ஊட்டுவது எப்படி? பயம் வரும்பொழுது அந்த ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு சமுதாயத்திற்கோ ஒரு பயத்தின் மூலம் பாதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் நம்பிக்கை ஊட்டப்பட வேண்டும். பயப்போறான், இந்த பார்த்து பயந்தா பேய்கிறான், முட்டா பேய் கிடையாது, நீ என்ன இருக்க பார்த்து நீ பயந்துவிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆறுதல் கொடுக்கணும்.
வெளிச்சத்தில் எந்த பேயுமே வராது. இன்னும் நைட்டில் 1 மணிக்கு தான் பேய் வரும். அப்போ இதெல்லாம் முட்டாட்டு மூட பழக்க வளங்க. எனக்கு பார்த்தேன் வேப்பமர பிசாசு அடிச்சிருச்சிம்பாங்க, சாமியார் போய் என்ன செய்வாங்க மந்திரிப்பாங்க, இப்படி அடிச்சு ஓடி பார்ப்பாங்க. இதெல்லாம் அவனுக்கு கிடப்படுத்தணும். இப்போ பேய் பிசாசுனா கிடையாது, மூட பழக்க வளர்க்கும். இது நம்பாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பார்த்தியா பக்கத்தில் எவ்வளோ பயப்படுவானா, எங்கேயே போயிடுவான், கப்பலுக்கு போயிட்டு வருவான். கப்பலும் அடக்கஸ்தலம் இல்லை, நிறையா அவுளியாக்கள் இல்லை, புதுமையா வரைக்கும் போயிட்டு வருவான் தனியாக. நைட்டில் போக சொல்லுங்க. பொதுவாக நைட்டு இருள் என்பது ஒரு மனிதன் அச்சத்தை ஏற்படுத்தும். ஒரு இருட்டு வந்து விட்டால் வெளிச்ச பயத்தை போகும், இருட்டு பயத்தை உண்டாகும். இருட்டை பார்த்து தனியாக போக சொல்லுங்க. நம்ம கபூரில் போய் நிற்க சொல்லுங்க, யாரா போக மாட்டான். நம்ம சத்துக்கு பக்கத்தில் போக சொல்லுங்க, மையத்து போட்டி வெளியே போயிட்டு வந்திருக்கோம், யாரா போக சொல்லுங்க, மும்மொழி நான் மாட்டேன். ஒரு சில பேர் விதிவிலக்காக இருப்பாங்க, இப்போ என்ன செய்வான் போய் பயப்படும், மும்மொழி மையத்துக்கு உள்ள பொட்டிலே சவுண்டு வருமோ பயப்படும். கப்பலுக்கு போனாங்க போடா பையனை கவுந்து போடுவாங்க சொல்லுவாங்க, தனியாக போக மாட்டோம், 10 பேரும் போவோம் பாத்தியா வருதுக்கு. அப்புறம் அப்போ என்ன செய்யணும், அப்போ இருட்டில் ஒரு இயற்கையாக ஒரு பயம் இருக்கும், வெளிச்சத்தில் பயம் இருக்காது. அப்படி பாதிக்கப்படுறவங்க கூட அவனுக்கு எந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டாலும் பயப்படாது. ஒரு வியாபாரத்தில் நம்ம தொய்வு வந்துருச்சு, அதில் பதற்றமாக இருக்குதா, வேற ஒரு சிந்தனையில் நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் அதில் நல்லா படிக்கலை, அதில் ஒரு பயம் இருக்குன்னா பதற்றத்தை தனித்து அவனுக்கு ஆதரவு சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்கக்கூடிய நிலையில இருக்கணும். அப்போ அப்புறம் நமக்கு சுகாதாரம் அப்படி செஞ்சாங்க. அதனால் அல்லாவுடைய தூதர் மின்னல கௌஃபி உங்களுக்கு பயத்தால் சொல்லி பல வகையில் பயம் இருக்கும். அதில் உங்கள் பயத்தை சுகாதாரனுடைய காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு பயம் ஏற்படுகிறது என்று சொன்னால், நபிகள் ஸல்லல்லாஹு மதீனாவில் ஒரு சத்தம் தூங்கு சத்தம், மக்கள்லாம் பயந்து நடுக்கிறாங்க. அப்போ எதிரிகள் படையெடுத்து வந்துட்டாங்களோ, மதீனாவை அழிக்க போகிறாங்களோ, அல்லது வேறு ஏதோ ஏதாவது வானத்தில் கல்விகள் ஏதோ நெருப்பு கல்விகள் ஏதோ ஒரு எங்கேயோ அசம்பாவிதமா என்று பயந்து போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் மதீனாவில் எல்லாரும் வெளியே வந்து நிற்கிறாங்க. அன்டைம் நைட் நேரம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திசையில இருந்து இவங்க மக்கள் எதிர்பார்த்து வெளியே நிற்கிறாங்க. அந்த திசையில ரசூலுல்லாஹ் வர்றாங்க, குதிரையில் வர்றாங்க. அபூ தல்ஹாவுடைய குதிரை இரவில் வாங்கி கொண்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேலம் முட்டப்படாத குதிரை, சேலம் முட்டப்பட்ட குதிரைக்கால் பெல்ட்லாம் போட்டு பிடிமானம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையில் வீரர், குதிரையை பாய்ந்து ஏறக்கூடியதில், குதிரையில் வந்து அந்த அளவுக்கு சவாரி செய்வதில் அப்படியே அல்லாவுடைய பெல்ட் போடாத குதிரை, சேலம் முட்டப்படாத குதிரையில் அல்லாவுடைய குதிரை காலை வந்து இருக்கணும். சாதாரண வீரனால போகணும், சாதாரண இறந்த குதிரையில அந்த மாதிரி சேலம் முட்டப்படாத குதிரையில அதுலேயும் பிறகு உருண்டு வளர்ந்தவங்க தான் முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேலம் முட்டப்படாத குதிரையில காலை தான் பேலன்ஸ், 2 காலை குதிரையில் அமுக்கிற குதிரை என்ன செய்யும், புதுசாக போகும்போது எப்படி பாய்ச்சி போனாலும் அந்த கால் பேலன்ஸ். நபிகள் நாயகத்துடைய கால் அழுத்துக்கும் பொழுது அந்த குதிரை பாய்ச்சி ஓடும். பாராக பண்ணிட்டு குதிரையுடைய வேகத்தை கூட எதுவும் கிடையாது. இந்த மோட்டர் கூட சொல்லுவாங்க, இந்த மோட்டருக்கு மற்ற தாம்பத்தியத்துக்கான எல்லாமே சொல்லுவாங்க. இந்த மாத்திரை கூட குதிரையை தான் காட்டுவான், தாம்பத்தியத்தை ஃபெயிலியராக இருக்கிறீங்களான்ட்டு. அதே மாதிரி மோட்ரு ஓகேயான தண்ணி மோட்ரு, விவசாய மோட்டர்லாம் எல்லாத்துக்குமே. அப்போ அந்த மாதிரி குதிரை அப்படிப்பட்ட குதிரை ஒரு முக்கியமான ஒன்று, ஆரோக்கியமான ஒன்று குதிரை. அந்த மாதிரி சேலம் கூட்டப்படாத குதிரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணித்து வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, அமைதியாக மதீனாவுடைய இல்லை வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டேன், ஒன்றுமே இல்லை, எந்த எதிரிகளும் படையெடுத்து வரல, அங்கங்கே எது வீட்டுக்களை உருவலை, எதுவுமே இல்லை, தைரியமாயிருங்க, நம்ம பார்த்துட்டு வந்தேன், அமைதியாக போய் தூக்கி சுமூத்து வைக்குவாங்க ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பயம் வரும்போது அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்பிக்கை ஊட்டாடி வெளியே நிற்க வேண்டாம். எல்லா சகாபாக்களும் என்ன செய்ய, நீ போன்னு சொல்லுங்க, என்ன செய்யணும், வெளியே ஊர் மக்களை திறந்து வந்தீங்கன்னா ஊர் எல்லாம் போங்கப்பா, யாரும் போகலாப்பா, நீ போ புதுசு தள்ளி போயிடுவோடைய அந்த அதற்கு முன்னால் நபிகள் நாயகம் போய் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. அமைதியாக ஒன்றும் கிடையாது, சும்மா ஏதாவது அசரடி சத்தம் கேட்டுருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னால் இப்படி வீரம் அது கூட ஒன்று எடுத்துப்பாங்க. ஜூலி பசி பசி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சகாபாக்கெல்லாம் சொன்னாங்க, ரொம்ப பசிக்குது ரசூலுல்லாஹி அவர்கள் பசியாக சோதிக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, வைத்த ரசூலுல்லாஹி காட்டுறாங்க, அவங்க ஆடையை தூக்கி காட்டி பார்த்தீங்களா, சின்ன சின்ன கற்களை கட்டியிருக்கிறாங்க, உங்களுக்கு மேலே எனக்கு பசி இருக்குதா இல்லையா அப்போ அப்படின்ட்டு. அப்போ அதை ரசூலுல்லாஹி ப்ராக்டிக்கலாக நம்பிக்கை விட்டுறாங்க. கொஞ்சம் காலத்துக்கு சோதனை எல்லாம் உலகம் என்பது, இன்றைக்கு காலை சாப்பாடு கிடைக்காம நாளைக்கு பிரியாணி கிடைக்கும்,
நாளை கழிச்சு குருமா கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹி செஞ்சாங்க. ஒரு நம்பிக்கை விட்டுனாங்க. பசிக்கிறாங்க, பொறுத்துக்கப்பா அல்லா இருக்கு, நான் தண்ணியை குடிப்போம், ஜம்மு எனக்கு தண்ணியை குடிச்சிக்க, ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்க, அதுவும் இல்லையா அது வந்து நாள் இரு, இன்றைக்கு எல்லாம் பட்டினா பட்ட நாளைக்கு தருவான் என்ற அடிப்படையில் நம்பிக்கை விட்டுனாங்களா இல்லையா? இப்படி பல்வேறு வகையில் ரசூலுல்லாஹி அது போல பெருமானார் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அனுப்பிச்சு வஸ்தமரா உங்களை வந்து உயிர்களை எடுத்து சோதிப்போம். அப்போ ரசூலுல்லாஹுடைய காலத்துல ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு குடும்பத்திலே மரணம் வந்துச்சா இல்லையா? மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. எல்லாத்தையும் நம்ம தேடி போகணும். ஏன்னா நீங்க சம்பாத்தியம் பண்ண போறதா தேடி போகணும். ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்குறதா இருந்தாலும் கூட தேடிட்டு அந்த பணியை விட்டு இறங்கணும். எல்லா விஷயம் ஆட்சி பெருப்பாங்கிறதால பணியை விட்டு இறங்கணும். எல்லாம் தேடி போகணும். தேடி போனால்தான் அந்த அனுகூலம் அடைய முடியும், அந்த காரியங்களை சாதிக்க முடியும். ஆனால் மரணம் உங்களை தேடி வரும். இன்னல் மௌத்தல்லதி தஃபீரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதத்தி ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். எதை விட்டு விரண்டு போடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும். எதை விட்டு விரண்டு போடுறியோ உங்க சந்திக்கிறோம் அல்ல. மூக்கு போட்டு நீ மூக்கு வேணாம், நீ இரும்பு பல்லாசம் ஐநமா தக்கும் இதுக்கும் ஒரு மௌத்து வளவுக்கு ஃபீ குரூஜி முஷையதா. நீங்கள் இரும்பு கோட்டைகளுக்குள் இருந்தாலும் அந்த மரணம் உங்களை வந்து சென்றடையும். மரணத்துக்காக நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தேடி வருவார் உனக்கான உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மாணவர் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக உங்களோடு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் பொழுது எடுமா அல்ல உடனே எடுத்து போயிடுவார். அப்படி நிற்கிறாரு எடுக்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது எதை விட்டு நடந்து வருகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும். ரசூலுல்லாஹி சந்திச்சுதான் இல்லையா? நம்பிக்கை விட்டாங்க. மரணம் வரும்போது பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாகும். நம்முடைய மனைவியோ மகனோ தந்தையோ நம்முடைய புருஷனோ யார் பிள்ளையோ இறக்கும் பொழுது அங்கே கடுமையான முறையில் நம்ம அரசியல் பாதிக்கப்படுவோம். இழப்புல நிரந்தர இழப்புல சம்பாத்தியம் பண்ணி தரமா இறந்து போயிட்டாருன்னா நிரந்தர இழப்பா இல்லையா? அப்ப இந்த இழப்புகளை சரி பண்ண முடியாத நோய்வாய்ப்படுற மாதிரி இழப்பா. 6 மாசம் ஆஸ்பத்திரி 7ஆம் மாசம் வந்து வியாபாரம் பண்ண போயிடுவான். 2 மாதம் கையால் உடஞ்சி கிடப்பான். அப்புறம் கட்டிக்கிட்டு போட்டு தேவையாக போயிட்டு அங்கே ஒரு 4ஆவது மாதம் 10ஆவது மாதம் சம்பாத்தியம் அப்படிதான் சம்பாத்தியம் பண்ண போயிடுவாரு. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நிரந்தர இழப்பு. போனால் மறுமையில் தான் பார்க்கணும். அந்த மாதிரி இழப்பாக இருக்கிறதால நம்ம பயப்படுறோம். என்ன செய்யணும்? அந்த மாதிரி கவலைப்படுறோம், துன்பப்படுறோம் அப்படின்னு பார்க்கணும். இது கூட சுதாசனுடைய நம்பிக்கை விடுதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரசூலுல்லாஹியுடைய மகன் ஜெயினபுடைய மகன் என்ன செய்யறாரு? அவர் வந்து சின்ன பையன், மூத்தா போறாப்புல, கை குழந்தை. அப்போ மூத்தா போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது கொடுத்து அனுப்புறாங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து வர சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட்டிகிட்டு வாங்கின உடனே ஒரு தூதுவர் போறாரு. ஒரு தூதுவர் போய் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுடைய மகள் கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து கூப்பிட்டு வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஹதீஸை உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அப்படி கூப்பிடும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன சொல்லி அனுப்புறாங்க தெரியுமா? அல்லாஹ் கொடுத்ததும் எடுத்ததும் அவனுக்கு உரியதுதான். இப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பேரை உங்க மூச்சு தண்ணி போகுது. நீங்க வரணும் கூப்பிடுறாங்க, வர மறுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த முதல் கட்டத்தில் செய்தி சொல்லி அனுப்புறாங்க. அல்லாஹ் கொடுத்ததும் அல்லாஹ் எடுத்ததும் அவனுக்கு தான். நீ மகளை போய் சொல்லு, என் மகளுக்கு சலாம் சொல்லு, போய் சொல்லுங்க. உடனே இந்த செய்தியை வாங்கிட்டு வந்த பிறகு கூட அவங்க உள்ள தாங்கலை. திரும்ப அல்லாஹ்வை சத்தியமாக நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி திரும்ப 2வது தூது அனுப்புகிறாங்க. அப்போ கண்டிப்பாக வரணும். தூது அனுப்பின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வரும்பொழுது ரசூலுல்லாஹ்வோடு ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபய் இப்னு கௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித், சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரனை கொடுக்குறாங்க தூக்கிட்டு ஜெயினபு. அது கொடுத்த உடனே அந்த பல இரும்பு துருத்தி மேலே கீழே ஏறி இறங்குவது போன்று அந்த குழந்தையினுடைய மார்பு மூச்சு திணறி ஏறி இறங்குது. கலங்க போகுது. இது எப்படின்னா மூத்தா போயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அழுகுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள்லாம் அப்படியே கண்ணீரை தாரை குடிக்கிறது. அழுகுறாங்க. அது வெளியே கேட்கல, கண்ணீர் தண்ணி போட்டு வருது. அந்த மாதிரி முதல் சகாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொல்லி நபித்தோழர்கள் கேட்டாங்க, நீங்களும் அழுகுறீங்க,
அல்லாஹ்வுடைய தூதரேன்னு சொல்லிட்டு சாதனைகளான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் அருள்வீங்களான்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இது அல்லாஹ் தன் அடியார்களின் உள்ளங்களில் ஏற்படுத்திய இறக்க உணர்வாகும். ஒரு மூத்துக்கு அறுவாடி அவனை விட முட்டாள் யார் இருக்கா? மூத்து ஒப்பாரி வைக்கூடாது. ஒப்பாரி வைக்க கூட்டம் நல்லா இந்துக்கள் தான் ஒப்பாரி வைப்பாங்க. இந்த ஒப்பாரி வைக்க அனுமதி, ஒப்பாரி தடை. ஒரு துக்கத்தை அழகலாம் ஒப்பாரி வைக்கிறது என்ன செய்வாங்க? ஒரு சாப்பாடு சாயா கொடுக்கும்போது கூட ஒப்பாரி வைக்க இந்துக்கள் என்ன செய்வாங்க? மையம் கிடையாது, ஆள் நீங்க வச்சுப்பாங்க. சாயா குடி கொண்டு வந்து பணம் கிடைக்கும், பணத்து பக்கத்துல இருந்து ஒப்பாரி வைக்கிறது. இந்தாங்க சாயா கொடுப்பாங்க. எனக்கு சாயா இந்த ஒப்பாரி கூடாது. என்ன செய்வாங்க? டீயை கொடுக்கும்போது பண்ணை கொடுக்கும்போது அழுகிட்டேன் ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஐயோ போட்டு இந்த சாயாவை குடிச்சிக்க சாயா இப்படி போயிட்டாண்டி தண்ணி கூட வேண்டும் வாங்கி குடிச்சிக்கிறது. இந்த ஒப்பாரி வைக்கிற கள்ளத்தனமா இஸ்லாத்துல கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலே அல்லாஹ் இறக்க உணர்வாக தான் நீங்க அழுகுறீங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் யாருக்கு இறக்க உணர்வு கொடுக்குறானோ அவனெல்லாம் அழுகுவான். அப்பதான் எப்பமா அனுப்பலாம் பாப்பா இருந்து 50 வருஷம் ஆச்சு அழுவானா அப்பப்போ அழுகை சந்தோஷம் மகிழ்ச்சி அப்பப்போ உணர்வு வரும். அந்தந்த உணர்வுள்ள அழுகை இருக்கும், மகிழ்ச்சி இருக்குமா ஒழிய 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அம்மா வழிச்சு அழுவ மாட்டோம், வச்சுட்டு அழுவ மாட்டோம். அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்ம ஆட்டி இருக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் தான் அழுவோம். ஒரு துன்பம் துயர கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அப்போ வந்து சும்மா கண்ணால் நீங்கள் கண்ணீரை அல்லாஹ் உங்களுக்கு வருவதன் மூலமாக சோதனை செய்ய மாட்டான், யோகனை செய்ய மாட்டான். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் இரக்கம் உடையவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறான். இரக்க உணர்வு இருக்கணும். இரக்க உணர்வு வச்சு தான் நீங்கள் வந்துக்கிட்டு அந்த அழுவதன் மூலமாக நம்மளுக்கு இரக்க உணர்வு. அப்போ என்ன மூத்தா போயிட்டாங்க, நம்ம கூட இருந்தாங்க 50 வருஷம் 60 வருஷம் இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. அந்த 3 நாளைக்கு தான் துன்பத்துடைய கஷ்டம் வரும்போது 3 நாளைக்கு தான் அதை அனுசரிக்கணும். அதுக்கப்புறம் நாட்கள் வந்துடணும். ஒரு பெண் கணவனை இருந்தாலே தவிர கணவன் இறந்து போட்டாங்கன்னா இதுதான் இருக்குது. அது ஒரு 4 மாதம் 10 நாள். மற்ற எல்லா வகையான வாப்பா இருந்தாலும் அம்மா இறந்து போனால், சகோதர சகோதரி இறந்து போனால், நண்பர்கள் இறந்து போனாலும் 3 நாளைக்கு அதிகபட்சம் அதோட பழைய நிலைக்கு வந்துடணும் என்பதை மார்க்கம் சொல்கிறது. இது சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய 1284வது நன்மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ரசூல் நம்பிக்கை விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் பேரன்கள்லாம் மரணம் மூத்தா போனாங்க. அதன் மூலம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலாம்? மக்களுக்கு நம்பிக்கை விடுகிறார்கள். இன்னார் இல்லா வெண்ணாரியாகவும் சொல்லுங்க, அவங்களுக்காக பாவம் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இதை புரிந்து கொள்ள. அப்போ மரணம் என்பது தவிர்க்க முடியாத அல்லாஹ்வால் வாழ்வையும் சாவையும் அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றான். அல்லது கலக்கல் மௌத்த உள்ள கயாத்தில் எவ்வளவு ஐயக்கும் அசன் அமலா உங்களின் அழகிய செயலுக்கு புரிவோர் யார் என்பதை சோதிப்பதற்காக வாழ்வையும் மரணத்தையும் நான் தான் உண்டு புரிவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார் என்று சொன்னால் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நம்ம அந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் வியாபாரத்தை அடியா ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டத்தில் அதற்கெல்லாம் தீர்வு இருக்கிறது. அந்த மாதிரி நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ அனைத்துக்குமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் காலத்தில் அந்த ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் கலகத்தப்படுத்தலாம் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இல்லை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு பெண் என்ன செய்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய இரவு தொழுகையை தொழுவாங்க. அவருடைய கடமை. அவருடைய ஒரு நாள் 2 நாள் ஒரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 இரவுகள் இரவு தொழுகையை தொழ முடியாது. இந்த ஹதீஸ் ஜுந்துப் இப்னு அப்துல்லா இப்னு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். நோய்வாய்ப்பட்ட போது 2 இரவுகள் 3 இரவுகள் ரசூலுல்லாஹ்வால் இரவு தொழுகையை தொழ முடியாது. அப்போ ஒரு பெண் என்ன செய்யறான்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்ல, முகமது உங்களுடைய ஷைத்தான் உன்னை கைவிட்டு விட்டான் அப்படிங்கிறான். உங்களுடைய ஷைத்தான் அல்லாஹ் சொல்றான். நீ கடவுள் பண்ண முடியப்பா, என்னப்பா கடவுள் நம்ம முன்னா தொழிலாக நடந்துக்கிட்டான் ஆரோக்கியத்தை தரமான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறா? ஒரு பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியில்லை முடியாமல் இரவு தொழிலை தொட முடியாத நேரத்தில் முகமதே உங்களுடைய ஷைத்தான் உன்னை கைவிட்டு விட்டான் என்று நான் ஏற்கிறேன் எண்ணுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு வசனத்தை இறக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, மா வத்தாக ரப்புக வமா கலா முஹம்மதே
உமது இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை. முகமதே, உமது இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலல்லாஹிருக்கு கைருள்ளக மினல் ஊலா, இவ்வுலகை விட மறுமையே உமக்கு சிறந்தது. வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதல்லா, முகமதே, உமது இறைவன் பிறகு உமக்கு வழங்குவான், நீர் அப்பொழுது திருப்தி அடைவீர். அலம் எஜிதுக்கு யதீமன் ஃபஆவா, உம்மை அனாதையாக கண்டு அவன் அரவணைக்கவில்லையா? எல்லாம் நம்பிக்கை விட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுல இருக்கும்போது தகப்பனார் இறந்து போயிட்டாரு அப்துல்லா, தாயார் 6 வயசுல இறந்து போயிட்டாங்க. இப்ப அனாதை, பெரிய தந்தையுடைய பராமரிப்பு வளர்றாங்க அபு தாலிப். இந்த பெரியப்பா சின்னப்பாலாம் எப்போ பையன் போயிருது, இதெல்லாம் உபரியான இது இதெல்லாம் சப்போர்ட்டுக்கு தவிர நம்முடைய பெற்ற தாய் பெற்ற தந்தை இவதான் என்ன ரொம்ப நெருங்கிய உறவுகள். பெத்த பந்த உறவுல முதல் உறவு, அடுத்து பெரியப்பா சின்னப்பா 2வது உறவு. வாப்பா அம்மா இருந்துட்டு பெரியப்பா சின்னப்பா மாமா மச்சாலாம் அண்ணன் புரிஞ்சுறாங்க, ஆறுதல் காட்டு என்பது வேற, அது சப்போர்ட்டு காட்டுற ஆறுதல். மர்மமா நல்லா இருக்கிறியா தம்பி மோன அண்ணன் மோன அதெல்லாம் சரி. ஆனால் நிஜ உறவு என்ன? பாப்பா அம்மா அரவணைப்பது போல் பெரியப்பா அரவணைப்பாரா? அப்படி மாற்றத்தை நம்ம பார்த்தா நல்லா ரசூலுல்லாஹ் சொல்றான். அதில் என்ன சொல்றான்? பாப்பாவும் போயிட்டாரு, அம்மாவும் இருந்துட்டாங்க, அபு தாலிப் தான் வளர்த்தாரு, அவர் சப்போர்ட் பண்ணாரு என்றால் தாய் தந்தையுடைய முக்கியத்துவமா பெரியப்பா சின்னப்பா முக்கியத்துவம் வருமா என்பதை அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியே, உம்மை அனாதையாக கண்டு உம்மை அரவணைக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அலம் எஜிதுக்க யதீமன் ஃபஆவா, உம்மை அனாதையாக கண்டு அவன் அரவணைக்கவில்லையா? அலம் அல்லாஹ் சொல்றான், வவஜதக மாலன் ஃபஹதா, உம்மை வழி அறியாதவராக கண்டு அவன் உனக்கு வழிகாட்டினான். இஸ்லாம்னா என்னன்னு தெரியாம இருந்தீங்க, பிறகு உங்களுக்கு இஸ்லாத்தை தந்து வழிகாட்டினான். அல்லாஹ் சொல்றான், வவஜதக ஆயிரன் ஃபஹதா, உம்மை வறுமையில் கண்டு பிறகு தன்னிலை பெற்றவராக ஆக்கினான். இப்போ கஷ்டப்பட்டீங்க, ஆட்டு மேய்த்தீர்கள், பிறகு செல்வத்தை தந்தாங்க அல்லாஹ். தம்மலை கீம பலா தக்குகர், எனவே அனாதைகளை அடக்குமுறை செய்யாதீர். அம்ம சாயிர பலா தனுகர், நபியை யாசிப்பவர்களை ஏழைகளை விரட்டாதீர் அல்லாஹ் சொல்கிறான். அம்மாபி நிர்மத்தை ரப்பிக்க பஹத்தி, உமது இறைவனின் அற்புடையை அறிவிப்பீராக என்று 93வது அத்தியாயத்தில் 1 முதல் 11 வசனம் முடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் ஊக்கப்படுத்தக்கூடிய செய்தியை பார்க்கணும்னு சொன்னால் அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது போல அல்லாஹ் என்ன செய்யறான்? ரசூலுல்லாஹ் ஊக்கப்படுறான், அல்லாஹ் நபிகள் நாயகத்தை அல்லாஹ் உற்சாகப்படுத்துகிறான், நம்பிக்கை ஊட்டுறான், தளராதீங்கன்ட்டு. அதுபோல ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வந்துக்கிட்டு அல்லாஹ் 94:1 சொல்றான், அலம் நஷ்ர லக்க சத்ரக், உமது உள்ளத்தை நாம் விரிவாக்கவில்லையா? ரசூலுல்லாஹ் அவங்களை பிரச்சாரம் பண்ணால் கெடுதல் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்த காலத்திலேயே முசைலிமான்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன செஞ்சாங்க, நபின்னு வந்தான். அப்போ அது போல எவ்வளவோ பேர் ரசூலுல்லாஹ் கூபாவில் பள்ளியாசலை கட்டியிருக்கிறாங்க. இறை தக்வாவோடு கட்டப்பட்ட பள்ளி முனாஃபிகீன்கள் பள்ளியாசலை கட்டிட்டு இருக்கிறான். அவன் யாரு? நபிகள் நாயகத்தை போட்டு கொலை செய்யணுண்டு ரசூலுல்லாஹ் துறையை கூப்பிடுறாங்க, நபியை கொலை வச்சுட்டு போங்க, ஏன் முனாஃபிகீன்கள் அங்கேயே ரசூலுல்லாஹ் கொலை பண்ணிடுவான்ட்டு எல்லாம் தடுக்கிறான். அவன் பள்ளி போவாத, 4 தன்மைகள் இருக்குது, தீங்கிழைப்பதற்காக மூமின்களை குறிப்பான், சிறுக்கு வைப்பான், இப்படின்னு எல்லாம் என்ன செய்வான், எல்லா ரசூலுக்கு எதிரான ஒரு புகலிடமாக இருப்பான்னு சொல்லி அதை தடுக்கிற தடுக்கிறா போக சொல்லலை. இந்த ஆரம்ப நாள் முதல் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த பள்ளியாசம் தான் சிறந்ததுன்னு எல்லாம் சொல்றான். இது இந்த கூபா பள்ளியாசலை பற்றி எல்லாம் பேசுறான். அதில் தான் தூய்மையில் ஆண்கள் இருக்கிறார்கள் எல்லாம் சொல்றான். அப்போ அப்படிலாம் இது செஞ்சாங்களா இல்லையா? ரசூலா ஒரு பள்ளியாசை கட்டியிருக்கிறான், இதுக்கு ஒரு பள்ளியாசை கட்டுறான். ரசூலா நபிங்கிறான், நபின்னு ஒருத்தன் வாதாடுறான், முசைலிமா இப்படி வந்த மாதிரி இப்படிலாம் இருக்கக்கூடிய தருணத்துலலாம் ரசூலா எப்படி இருக்கும்? தாய்க்கு போய் தௌஹீத சொல்றாங்க, அந்த தலைவன் கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் ரசூலா மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. குர்ஆன் ஹதீஸ் சொல்லும்போது சூனியம்ங்கிறாங்க. இதெல்லாம் சூனியங்க, முன்னோர்கள் இட்டு கட்டப்பட்ட கதையெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் நல்லா எப்படி இருக்கும் மனசு? அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வந்துக்கிட்டு நம்பிக்கை ஊட்டுறான். அலம் நஷ்ர லக்க சத்ரக், உமது உள்ளத்தை நாம் விரிவாக்கவில்லையா? வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல லஹரக், முஹம்மதே, உமது முதுகை முறுத்திக் கொண்டிருக்கும் ஒரு சுமையை உண்மை விட்டு நாம் இறக்கவில்லையா? இவங்கெல்லாம் போடுற அவங்க அழுத்த ரசூலுல்லாஹ்வுடைய முதுகு உடைய அளவுக்கு, மனசு உடைய அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வரஃபஅனா லக்க திக்ரக், உமக்காக உமது புகழை உயர்த்தினோம். நபியே, உங்களுடைய புகழை மறுமையால் உயர்த்தினோம்.
அப்படின்னு என்ன சொல்றான். இன்னமால் உஸ்ரி யுஸ்ரன், சிரமத்துடன் தான் எளியது உள்ளது. அல்லாஹ் சொல்றான் இன்னமால் உஸ்ரி யுஸ்ரன், சிரமத்துடன் தான் எளியது உள்ளது. இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்துடன் தான் எளியது உள்ளது, எளிமை உள்ளது. ஃபைதா பரந்த பன்சப், எனவே ஓய்வெடுத்ததும் தயாராகிறார். கொஞ்சம் பேசலாம் திட்டினா கொஞ்சம் படுத்து தூங்கு, சரியா போய் பயானுக்கு போ, மக்களை தாவா பண்ணி இஸ்லாத்தை சொல்லுங்க. அல்ல ஃபைதா பரந்த பன்சப் வைலா ரப்பிக்க பரகப், உமது இறைவனிடம் ஆசை இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி சொர்க்கம் கிடைப்பதற்காக, சொர்க்கத்தை பெறுவதற்காக ஆசை வைங்க நபியே என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான்னு சொன்னால், இப்போ குர்ஆனில் பல்வேறு இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வந்துக்கிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் அவங்க உற்சாகப்படுத்துகிறான், ரசூலுல்லாஹி அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 9:40 கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்கல்ல, இந்த குகையில் அந்த சவுர் குகையில் தங்கியிருக்கும் நிகழ்ச்சி அல்லாஹ் சொல்கிறான். இல்லா தன்சுருகு பட்டது நஸ்ரல்லாஹ் இது அஹ்ரஜ உள்ளதீன கஃபரு சானியத்னைனி இதுஹுமா ஃபில் கார் இது யகூலு சாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா. நீங்கள் 9:40 அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இவருக்கு முகமதுக்கு உதவி செய்யாவிட்டாலும் சரி, ஏக இறைவனை மறுப்போர் இவரை இருவரில் ஒருவராக வெளியேற்றிய பொழுதும், அவ்விருவரும் குகையில இருந்த பொழுது நீ கவலைப்படாதீர் என்று தம்முடைய தோழருக்கு அவர் கூறிய பொழுதும் அவருக்கு அல்லாஹ் உதவி இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து அந்த எதிரிகள் வந்தாங்க, கீழே குனிஞ்சு பார்த்தாங்க, குகையில ரசூலுல்லாஹ் அரசு பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அபூபக்கரை ரசூலுல்லாஹ் 2 பேரும் ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க. அப்போ சவுர் குகையில அவங்க சொன்னது என்ன? அல்லாஹ் சொல்கிறான், இது எப்போலி சாஹிபி, தன் துவாருக்கு சொன்னால் லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், பயப்படாதீங்க. அவங்க பயப்படுறாரு, தலைமுறை தூக்கிட்டு போயிடுவாங்கன்ட்டு இப்படி பார்க்கலாம்னு சொன்னால், அப்போ நபிசல்லாஹு அவர்கள் அபூபக்கர் நம்பிக்கை விட்டுறாங்க, அல்லாஹ் இருக்கிறான், நமக்கு இங்கே கவலைப்படுறியான்ட்டு. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பிறருக்கு நம்பிக்கை ஊட்டுவோம். நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை நம்பிக்கையோடு இருக்கும், அல்லாஹ் நமக்கு நல்ல தீர்வை தருவான் என்று சொல்லிக்கொண்டு ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்த யாயுகள் நாம் முத்தப்புல்லா ஹத்தப்பு காட்டி வளா தமுக்குள்ள இல்லாமல் சொல்லுவோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரால் அப்படின்னா, இது நம்ம கடலூர் இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பாக மற்றும் அனைத்து கட்சிகள் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். எதற்காக சொன்னால், அந்த பாலஸ்தீனத்தில் அந்த காசா ரபா பகுதியில் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லை இஸ்ரேல் பயங்கரவாதிகள். இந்த தீவிரவாதிகளால் தாக்குதல் நடத்தப்பட்ட அதற்கு கண்டனம் தெரிவித்து சிறுவர்கள் குழந்தைகள்லாம் கொண்டு குடிச்சுக்கிட்டாங்க. அந்த முகாம்களெல்லாம் குண்டுகளை போட்டு இந்த கேடுகட்டவங்களை கண்டித்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு இஸ்ரேலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதில் எல்லாரும் கலந்துக்கிறங்க. வந்து இந்த மாலை 3 மணிக்கு போட்டுருக்காங்க. தலைமை தபால் நிலையம் அருகில் மஞ்சள் கொடுப்போம். இது ஒரு செய்தி கலந்துக்கிறாங்க. அடுத்தபடியாக பிறை அறிவிப்பு. உலகத்தி பிறை வந்து இன்றைக்கு நம்ம பிறை பார்க்கக்கூடிய சந்தேகத்துக்குரிய நாள். இன்றைக்கு பார்த்து பிறை தெரிஞ்சுன்னா கரெக்டாக இன்றைக்கு 10வது நாள் பெருநாள். அப்போ துலுகத்தி பிறை ஆடு மாடு விட்டாங்க, நகருடைய நாளில் குர்பானி கொடுக்கணுமா இல்லை பெருநாள் தினத்தில். அப்போ இன்றைக்கு வந்து துல்காதாம் மாதம் நிறைவுற்று இன்றைக்கு சந்தேகத்துக்குரிய நாள். இந்த மகரிப்பு தொழுதுட்டு மகரிப்பு நேரத்தில் பிறை பார்க்கணும். மகரிப்பு நேரத்தில் பிறை பார்த்தால் துலுகத்தி பிறை தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, தெரிஞ்சால் முதல் பிறை, தெரியாட்டி நபியுடைய அடிப்படையில் முந்தைய மாதத்தை நம்ம பூர்த்தி 30 பூர்த்தி செஞ்சுட்டு துல்காதாவின் 30 பூர்த்தி செஞ்சுக்கிட்டு மறுநாள் நமக்கு பிறை ஒன்றா போயிடும். அப்போ இந்த பிறை இன்றைக்கு வந்து பிறை தெரிந்தால் சந்தேகத்துக்குரிய துல்காதாவுடைய 23 நிறைவுற்ற இந்த நாளில் பிறை பார்க்க வேண்டும். மகிழ்வு நேரத்தில் பிறை தெரிந்தால் துலுகத்தி மாதத்தினுடைய முதல் பிறை. அந்த பிறையில இருந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம கரெக்டாக குர்பானி கொடுக்க தயாராகணும். அது குர்பானி கொடுக்க விரும்பக்கூடியவர்கள் வந்து நகை முடியாமல் வெட்டக்கூடாது. இன்றைக்கு இந்த பிறை தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் முன்னாடியே வெட்டிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான வழிமுறை. இதற்கு விஞ்ஞானத்தில் கண்டுபிடிப்பாங்க இது என்ன அப்படிங்கிற விஷயத்தில். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா கண்ணை முடிவு ஏற்றுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் குர்பானி கொடுக்க விரும்புகிறாரோ அவர் துலுகத்தி பிறை பார்த்தவுடன், துலுகத்தி பிறையை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் அதிலிருந்து குர்பானி கொடுக்குற வரைக்கும்
நீங்கள் நகை முடிகளை விட்டாதீர்கள். குர்பானி அந்த யார் குடும்பத்தை யார் பொருளாதார செலவழிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த சட்டம், எல்லாரும் கிடையாது. இப்போ அதனால புரிந்து கொள்ள வேண்டும். யார் பொருளாதார என்ன பொண்டாட்டி பிள்ளை 50 பேர் எடுக்க தேவையில்லை. நான் செலவழிக்கிற காசை நான் மட்டும் என்ன செய்யணும், நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்கன்னு சொன்னால் குர்பானி கொடுக்கக்கூடிய ஆடு மாடு விட்டாங்க குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் துணித்துறை பார்த்ததில் இருந்து குர்பானி கொடுக்குற வரைக்கும் நகை முடிகளை வெட்டக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் திரை பார்க்கக்கூடிய நாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுபோல தான் செய்தி அவ்வளோதான் செய்திருக்கிறது. அப்புறம் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வந்து இந்த இன்னொரு இருக்கிறாங்க இது உலக செய்தியாக என்ன அப்படின்னு கேட்டால் சண்டிகர் விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரி குஷ்மிந்த நகர் கவுர் பாலிவுட் நடிகையுமான எம்பியுமான கங்கானா ரணாவத்துக்குரியவர் வந்து இப்போ பிஜேபியில் இருக்கிறார். இவர் ரொம்ப ஆட்டம் போடுறது பயங்கரமான ஒரு இது ஆபாச நடிகர். இவர் குரூப்பில் இருக்கிறதுனால கங்கானா ரணாவத்தை வந்து என்ன செஞ்சுட்டார், போலீஸ் துறையில் இருக்கக்கூடியவர் செருப்புகளை அடிச்சுட்டார். அடித்த உடனே என்ன ஆச்சுன்னா பாலிவுட் நடிகை இமாச்சல பிரதேசத்தினுடைய மண்டி தொகுதியினுடைய பாஜக எம்பியுமான கங்கானா ரணாவத் டெல்லி போகிறாங்க. டெல்லி போகக்கூடிய வழியில் சண்டிகர் விமான நிலையத்தில் பாதுகாப்பு சோதனைக்கு வந்த பிறகு விமானத்தில் ஏறும் இடத்தில் சிஐஎஸ்எஃப் அதிகாரி சம்மந்தப்பட்ட ராணுவ அதிகாரி ஒரு கும்பலை என்ன செஞ்சுட்டா கண்ணத்தில் அடிச்சுக்கிட்டா. இது பெருசாக விசுந்தரம் ஆயிடுச்சு. ஜெனரல் மீனா என்று சொல்லக்கூடியவங்கள்ட்ட புகார் அளிச்சிருக்கிறாங்க. இப்படி பார்ப்போம் ஒருத்தர் அடிச்சுட்டா ஒரு போலீஸ்காரி. இதை போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஏன் அடிச்சு விசாரணை நடத்தும்போது இல்லை விவசாயம் நடத்தினாங்கல்ல மோடி ஆட்சியில் வந்துக்கிட்டு அந்த விவசாயிகள் போன இடத்த கொச்சப்படுத்தி பேசுங்க, 200 ரூபாய் காசை வாங்கிட்டு வந்து விவசாயம் இல்லாதவங்களாம் கலந்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி கொச்சப்படுத்தி நான் அநாகரிகமான வார்த்தையை பேசுறதுனால செருப்பட்டி அடிச்சேன் அடிச்சுக்கிட்டா அந்த விஷயமா போட்டிருக்கிறாங்க. இதுக்கு மேலத்தில் அவர் சொல்லி பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. இடைக்கால பணி நீக்கம் என்பது அந்த அதிகாரி யாரை அடித்தாங்கல்ல அந்த அதிகாரி அவரை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா அந்த ரங்கானா ரணாவத்துங்கிறவர். அதனால் இவரை பணி நீக்கம் செய்திருக்காரு என்பது அடிப்படை தகவலாக புரிந்து கொள்ள. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் இப்படி கோவத்தான் மென்று வச்சுட்டு இருப்பாங்க. கோவம் வந்துச்சு பகை உணர்வு வந்துச்சு அப்படி இருக்கக்கூடாது. இது ஒரு சமுதாய நானுக்காக இருக்கான். அதனால் என்ன செய்யலாம், அந்த கோபத்தை பார்த்து அந்த போலீஸ்காரி இதை சந்தர்ப்பம் அடிச்சுக்கிட்டா. இதை புரிந்து கொண்டு நம்ம அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம நன்மையையும் தீமையை தடுப்போம்னு சொல்லி 2 ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். அது குருவும் வஷ்குருவை வளர்த்து கூறுவோம்.